எல்லோருக்கும் ஹாய். அசோக் செல்வன் தமிழ் சினிமாவோட வளர்ந்து வரும் நடிகர். சில பல தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. நிறைய ஹிட்ஸும் கொடுத்திருக்காரு, ஃபிளாப்ஸும் கொடுத்திருக்காரு. அசோக் செல்வன் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்னே சொல்லலாம். சூதுகவும் படத்தின் மூலமா சப்போர்ட்டிவ் ரோல்ல நடிச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுத்த அசோக் செல்வன் அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுட்டு வர்றாரு. லீட் ரோல்ல அவர் நடித்த படங்கள்ல தெகிடி, சவாலை சமாளி, கூட்டத்தில் ஒருத்தன், சில சமயங்களில், ஓமை கடவுளே, சில நேரங்களில் சில மனிதர்கள், மன்மதி லீலை, போர்த்தொழில், சபாநாயகன், ப்ளூ ஸ்டார், பொன்னொன்று கண்டேன், இப்போ எமக்கு தொழில் ரொமான்ஸ்னு படங்கள்ல நடிச்சிருக்காரு அசோக் செல்வன். இப்போ ரீசெண்டா கூட எமக்கு தொழில் ரொமான்ஸ் படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல வசூலை கொடுத்துச்சுனே சொல்லலாம். என்னதான் அசோக் செல்வன் நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுட்டாருன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ அசோக் செல்வன் நடிக்க மறுத்த பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். இனிது கேவி குகன் டைரக்ட் பண்ணி 2010 வெளிவந்த ஒரு நல்ல ஃபீல் குட் படம் இனிது. எல்லாருமே புதுமுகத்தை வச்சு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த இனிது படத்துக்கு மைக்கி ஜே மேயர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நல்ல ஃபீல் குட் மூவி, யங்ஸ்டர்ஸை அதிகமாக கவர்ந்த படம் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் டைரக்டர் குகன் அசோக் செல்வன் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரியை அசோக் செல்வன் ரிஜெக்ட் பண்ணி நோ சொல்லிட்டாராம். அந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸை வாங்குச்சு. நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. இதுவரை பார்க்காட்டாலும் இனிமேல் இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்ல ஃபீலை கொடுக்கும். இந்த படத்தை அசோக் செல்வன் மிஸ் பண்ணிட்டேன். பீட்சா கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ணி 2012 வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் பீட்சா. இந்த படம் விஜய் சேதுபதி, ரம்யா நம்பீசன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அடிஷனல் காஸ்டா கருணாகரன், பாபி சிம்ஹா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த பீட்சா படம் ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி போறதுக்கு முன்னாடி ஆடிஷன்லாம் வச்சு நடத்திருக்காங்க. இந்த ஆடிஷன்ல அசோக் செல்வன் ரிஜெக்ட் ஆகிட்டார். ஸ்டோரி விஜய் சேதுபதி போய் படம் தாறுமாறான ஹிட் ஆச்சு. அப்புறம் 19 ஸ்டெப்னு ஒரு படம் சினிமாலா டைரக்ஷன்ல அசோக் செல்வன் நடிக்க இருந்தது. பட் ஸ்டோரியை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் அசோக் செல்வன். அப்புறம் விக்ரம், அசின், பிருத்விராஜ் நடிக்கணும்னு இருந்தது. பட் இந்த படம் வெளியே வரல. இந்த படத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அசோக் செல்வன். இப்படி அசோக் செல்வன் இனிது, பீட்சா, 19 ஸ்டெப் மாதிரியான படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அசோக் செல்வன் தவற விட்ட படங்கள் வேற ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.